Hi friends, welcome to Samriya channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பேங்காக்ல இருக்கிற கிளப் மஹேந்திராவோட மேக்போட்டிக் ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க தான் நாங்க நெக்ஸ்ட் 3 days தங்க போறோம். ஸோ இந்த ரிசார்ட் எப்படி இருந்தது, இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதோட ஃபுட் எப்படி இருந்தது, இதை பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ செக்இன் பண்ணியாச்சு. 2 o'clock செக்இன் பண்ணலாம். ஸோ செக்இன் பண்ணோன்னே நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணாங்க. நாங்கள் 1 bedroom தான் ஆஃப் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்கும், 2 toilets இருக்குது. மேக்ஸிமம் 3 adults கேன் ஸ்டே. ஒரு குழந்தையோட வந்தோன்னா 2 adults and 2 kids அப்படி வந்து தங்கிக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா பெட்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக கிளப் மஹேந்திரா மெம்பர்ஸ்க்கு வந்து ரூம்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படி வந்தோன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபீன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பைசா வாங்குறாங்க. இங்கே வந்து இந்த ரிசார்ட்டுக்கு 350 baht எங்ககிட்ட வாங்கினாங்க 1 dayக்கு. ஸோ 350னா நம்ம இந்தியன் மணி படி 800 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் பர் டே. நம்ம வந்து ஜென்ரலாக ஆன்லைன்லேயே இதை புக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, கிளப் மஹேந்திரா மூலமாக இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரோம்னா ஜஸ்ட் 2255 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட சார்ஜஸ் சொல்கிறேன், 1 dayக்கு பர் டே ரூம் சார்ஜஸ் வந்து 2255 இந்தியன் மணி படி சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது ப்ரைஸஸ். மற்றதை கம்பேர் பண்ணும்போது மற்ற ஊருங்களில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதுவும் இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி ரூம் சார்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மேக்போட்டிக் ரிசார்ட்டில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் கிடையாது. மற்றபடி ரூம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. சரி எதுனா வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரோடு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ வியூலாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த மேக்போட்டிக். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளசன்ட் ஸ்டேக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். உங்களோட பேக் வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டு வரதுக்கும் நைட்டு தூங்குறதுக்கும் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டேக்காக நீங்கள் வந்து இந்த ரூம் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா காஸ்ட் கம்மி கம்பேரிட்டிவ்லி, அதனால. அண்ட் ரூம்ஸுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக நல்லா இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஒரு மினி ஃப்ரிட்ஜ், கெட்டில் இதெல்லாம் தந்துடுறாங்க. வாட்டர் பற்றி சொல்லணும்னா 1 bedroomன்றதுனால 6 half liter பாட்டில் வைக்கிறாங்க. ஸோ 3 liters per day நம்மளுக்கு வந்து தராங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கணும். பர் பாட்டில் 58 baht சொல்கிறாங்க. இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு 6 liter கேன் வாங்கிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் சீப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பொஃபேக்கு வந்திருக்கோம். மார்னிங் பொஃபேக்கு வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இந்த டிஷ்ஷஸ் தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 399 baht அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்தியன் மணி படி நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 850 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் தான் இருந்தது. இது ஜென்ரலாகவே வந்து கிளப் மஹேந்திரா டிஷ்ஷஸ் தான். கிளப் மஹேந்திராவில் ஜென்ரலாக என்னென்ன இருக்குமோ அந்த டிஷ்ஷஸ் தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுத் இண்டியன் ஃபுட் கிடச்சிது. லைக் ரொட்டி கிடச்சிது, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி இருந்தது, சாம்பார் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த கம்ப்ளீட் சவுத் இண்டியன் ஃபுட் வந்து இங்கே நம்மளுக்கு இருக்குது. அது இல்லாமல் தாய் ஃபுட்டும் வந்து இருந்தது. அப்புறமா ஆம்லெட், லைவ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஆம்லெட் இருந்தது. நம்ம என்ன மாதிரியான ஆம்லெட் கேட்குறோமோ அதை வந்து லைவாக போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட வேணாம், நம்மளுக்கு ஒரு இந்தியன் ஃபுட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து மிக்ஸ்டாக இருக்குது இந்தியன் அண்ட் உங்களுக்கு வந்து பாருங்கள் தோசை கிடைக்குது, இட்லி கிடைக்குது, சாண்ட்விச் கிடைக்குது, எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டமாக கிடைக்குது. தாய் ஃபுட்டுன்னு பார்த்தா பெருசாக வந்து இங்கே தாய் ஃபுட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஸ்டிக்கி ரைஸ் எல்லா இடத்துலையும் இருந்த மாதிரி பாருங்கள். இட்லி பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தாளிச்சுலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட் வந்து நீங்கள் சவுத் இண்டியன் வெளியில் போய் எனக்கு நான்வெஜ்ஜு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். 399 baht பே பண்ணணும். இவங்ககிட்ட லன்ச் அண்ட் டின்னருக்கு பஃபே கிடையாது, அலகார்ட் தான். ஸோ நம்ம வந்துட்டு என்ன வேணுமோ மெனு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். மெனுவில் நம்ம தனியாக வாங்கும்போது ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வெளியில் போய் ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம அதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பேங்காக் வந்து பேங்காக் ஃபுட், தாய் ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோட் சைட் ஷாப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் போனீங்கனாலே உங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஜென்ரலாக கிளப் மஹேந்திரா ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங், அதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், ஹாப்பி ஹப் இருக்கும், அதெல்லாம் இங்கே இல்லை. மொத்தத்தில் ப்ளசன்ட் ஸ்டே, குட் ஃபுட், அப்புறமா உங்களுக்கு வந்து எல்லா மெயின் பிளேஸஸ்க்கும் வந்து ஈஸியாக கம்யூட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ரிசார்ட் தான் இது. ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ பேங்காக்கில் கிளப் மஹேந்திரா மேக்போட்டிக் போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். until then it's bye from Jemima.